ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பாட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் PS5 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாட் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அமேசானாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வெப்சைட் ஓகேங்களா, டார்கெட் இல்லாட்டி வால்மார்ட் இந்த மாதிரி வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது PS5 எப்போல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த பாட் மூலமா நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். அதாவது என்னன்னா அது ஒரு ஆட்டோமேஷன் மாதிரிங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் இப்போ PS5 பர்ச்சேஸ் பண்ண போறேன், இல்லை PS4 பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னா அமேசானோட வெப்சைட்டுக்கு நான் URL என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் கிட்ட போயிட்டு பை நவ் நான் கிளிக் பண்றதுக்குள்ள நிறைய பேர் புக் பண்ணிடுவாங்க. சில பேர் மட்டும் எப்படி வந்து குயிக்கா புக் பண்றாங்க அப்படின்னு இந்த பாட்டை யூஸ் பண்றாங்க. இந்த பாட் எப்படி நம்ம யூஸ் பண்றது தான் பார்க்க போறோம். அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட். நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா PS5 வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் அட் SC, அப்புறம் அதர் வெப்சைட்ஸ் விஜய் சேல்ஸ், குரோமா, ரிலையன்ஸ் டிஜிட்டல்லாம் பாட் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளகின் அவைலபிளா இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் இந்த ஃபிளிப்கார்ட்டும் அவைலபிளா இருக்கு. ரிமைனிங் திங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் அமேசான்ல இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல எப்படி வந்து நம்ம இந்த பாட்டை யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்றது அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பட் இது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானா தெரியாது, நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் நான் சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ப்ராடக்ட் கூட யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், நம்ம எப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது. இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 12 o'clock நம்மளுக்கு சேல்ஸ் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி நீங்க எந்த வெப்சைட் நீங்க டார்கெட் வச்சுக்கிறீங்களோ ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானை டார்கெட் வைக்க போறேன், அமேசான் ஆர் ஃபிளிப்கார்ட். இது ரெண்டுத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டு குரோம் ப்ரௌசர் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். சின்ன பிளகின் தான். அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அமேசான்ல ரெடியா லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அமேசான்.inல இன்னைக்கு எக்ஸாம்பிள் இன்னைக்கு PS5 சேல்ஸ் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம லாகின் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே உங்களோட கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்ரஸ், பில்லிங் அட்ரஸும் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பில்லிங், ஷிப்பிங் ரெண்டுமே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க பை டிஃபால்ட்டா. இப்போ அமேசான்ல என்னோட அக்கௌண்ட்ல நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அமேசானோட வெப்சைட்ல இங்க ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம், யுவர் அட்ரஸ் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் யுவர் அட்ரஸ் போறேன். ஸோ யுவர் அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய அட்ரஸ் வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு அட்ரஸ் நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா. அந்த டிஃபால்ட் அட்ரஸை நீங்க கொடுத்துட்டு செட் ஆஸ் டிஃபால்ட் இருக்கும், வேற எந்த அட்ரஸ் இருந்தாலும் சரி செட் ஆஸ் டிஃபால்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ செட் ஆஸ் டிஃபால்ட் கொடுத்துருங்க. செட் ஆஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட் நீங்க வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை நவ் கிளிக் பண்ணோம்னா டேரக்டா இந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு தான் இது யுவர் அட்ரஸஸ்ல நம்ம இதை சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் போயிடுங்க. இதுல பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் பர்ச்சேஸ் ப்ரெஃபரன்ஸ் இதுல நான் இன்னும் செட் பண்ணவே இல்லை, நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் ஆஸ் ப்ரெஃபரன்ஸ் செட் பண்றேன். ஸோ நான் ஆட் பண்ணி வச்ச கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பேமெண்ட் மெத்தட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆட் பண்ணி வச்சுட்டு அதில் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டேன், கண்டினியூ கொடுக்குறேன். என்ன அட்ரஸ் கேட்கும், பில்லிங் அட்ரஸ் எதுன்னு கேட்கும். பில்லிங் அட்ரஸும் இதில் செட் பண்ணிடுறேன். பில்லிங் அட்ரஸ் செட் பண்ணியாச்சு, ஷிப்பிங் அட்ரஸ் செட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட், எந்த கார்டு நான் யூஸ் பண்ணுறதும் செட் பண்ணியாச்சு. சரி, இப்போ அந்த பிளக்கினை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ குரோமோட வெப் ஸ்டோர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அமேசானுக்கு அவைலபிளா இல்லை, ஃப்ளிப்கார்ட்டுக்கு அவைலபிளா இருக்கு. நம்ம திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோம் வெப்சைட் போவோம், குரோம் வெப் ஸ்டோருக்கு. அமேசானோட இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிடணும். இந்த அமேசான் பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டெஸ்க்டாப்ல டவுன்லோட் பண்ணிட்டு ஜிப் ஃபைலா இருந்துச்சு, அன்சிப் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் அமேசான்ற நேம்ல. இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம் இந்த பேக்கேஜை. ஸோ குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. குரோம் ப்ரௌசர்ல ரைட் சைட்ல இங்க பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்ல வந்து போயிட்டு மோர் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணணும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை கிளிக் பண்ணோம், கிளிக் பண்ணிடுங்க. ரைட் சைட்ல மேலே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் மோட்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்க. அப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா லோட் அன்பேக்டுன்னு இருக்கும் ஓகேங்களா. இந்த லோட் அன்பேக்ட்ல இதை கிளிக் பண்ணி நம்ம எங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோமோ அந்த அமேசான் பிளகினோட ஃபோல்டரை நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேப் பண்ணணும். ஸோ இப்போ டெஸ்க்டாப்ல இருந்துச்சு. ஸோ டெஸ்க்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் இருக்கு, சூஸ் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் ஆயிடுச்சு பாருங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அண்ட் எனேபிளும் பண்ணியிருக்கணும், எனேபிள் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா டெவலப்பர் மோடு திருப்பியும் டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, டர்ன் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு பார்த்தீங்களா. இந்த பிளகின்ஸ் சொல்லிட்டு ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லிட்டு.
ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை நம்ம பின் பண்ணி வைக்கலாம். அமேசான் பாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணது. ஸோ அதை பின் பண்ணி வைக்கிறேன். பின் பண்ணி வச்சோன்னா இங்கே தெரியும். ஸோ அதோட ஐக்கான் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஐக்கானை டேப் பண்ணுறேன். அது கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க அமேசான் பாட்ன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் செலக்ட் சைட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Amazon.in தான் சூஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எந்த வெப்சைட் அமேசான் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் Amazon.in செலக்ட் சைட் பண்ணிக்கிறேன். டைரக்ட் லிங்க் நம்ம கிட்ட இருந்ததுன்னா இது இங்கே கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் ப்ராடக்ட் ஃபைண்டிங் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, சர்ச் பண்ணி போகிறது பதில் நம்ம பை டைரக்ட் லிங்க் மூலமாக கொடுக்க போகிறோம். ஸோ என்டர் த ப்ராடக்ட் பேஜ் URL. அந்த டைரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். அமேசானோட PS5 லிங்க் இதுதான். ஓகேங்களா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சு. பாட்டில் போயிட்டு இங்கே கொடுத்துருவோம். என்டர் த பேஜ் இருக்கு, அதில் டெலீட் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். அண்ட் ரிமைனிங் திங் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கலர் இதெல்லாம் விட்டுடலாம், நம்ம சைஸ்லாம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நம்மளுக்கு பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளுக்கு கிளிக் பண்ணணும் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ பை டிஃபால்ட்டாக 2000 to 3000 இருக்கு. நீங்கள் 2000 அப்படியே கூட மெயின்டைன் பண்ணலாம். இல்லை வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ செக் அவுட் இது எனேபிள் பண்ணுங்க, எஸ்ன்னு இருக்கணும். அண்ட் ரிப்பீட் ஆர்டர் நோ தான். அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் லாகின் கிரெடென்ஷியல்ஸ்லாம் நம்ம கொடுக்க வேணாம். முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், ஷிப்பிங் டு பில்லிங் அட்ரஸ். பில்லிங் அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருந்தோம், கரெக்டுங்களா. சேவ் கொடுத்துட்றேன். ஸோ அமேசான் பாட் டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் வந்துச்சு. ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டார்ட்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த PS5 ஆன்லைனில் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது புக் பண்ணிடும். அதாவது அன்டில் பேமெண்ட் மெத்தட் வரைக்கும் இதுவே எல்லாமே ஃபில் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிள் அது சேம் URL நான் இங்கே போகிறேன். இப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த URL இருக்கு பார்த்தீங்களா, PS5 எப்பயுமே அமேசானில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த PS5யோட பேஜே எனேபிள் ஆயிருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா we are sorry the web address you entered is not a functioning page அப்படின்ட்டு வரும். நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வெதர் நோட்டிஃபை மீ இருக்கும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பை நோ ஆப்ஷன் இருக்கும். பட் அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பேஜ் ரிமூவ் பண்ணுவாங்க. எல்லா அமேசான் ப்ராடக்ட்க்கும் ஒரு நம்பர் இருக்குங்க, அது பேர் அசின் நம்பர் சொல்லுவாங்க, ASIN. அந்த நம்பர் தான் இது. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை டேரெக்டாக இந்த நம்பர் நம்ம வந்து அமேசானோட சர்ச் பேஜில் போட்டாலே வரும். ஸோ இப்போ PS5 இதில் அவைலபிளாக இல்லைல்ல, அதுக்கு பதில் நான் வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் அமேசான் வெப்சைட்டே போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ iPhone 13 வச்சுக்கோங்களேன். iPhone 13 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 128 GB வேணா 128 GB, 256 GB வேணா 256 GB. ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த URL நம்மளுக்கு வேணும். இதுலயே ஃபில்டர் ஆகி எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா URL சேவ் ஆயிருக்கு. ஸோ அதனால இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ அமேசான் பாட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா என்டர் த ப்ராடக்ட் பேஜ் URL, அதாவது டைரக்ட் லிங்க்ல நம்ம கொடுக்கணும். ஸோ டைரக்ட் லிங்க்ல இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். பிகாஸ் நான் URL சேஞ்ச் பண்ணல, சேவ் பண்ணிடுறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட் கொடுக்க போறது இல்லை, ஹோம் பேஜுக்கு போயிட போறேன். சேல்ஸ் ஆரம்பிச்ச உடனே நான் என்ன பண்ண போறேன், இந்த அமேசான் பாட் போயிட்டு இதுல ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, இப்போ ஸ்டார்ட் கொடுக்க போறேன். இப்போ பாருங்க என்ன ஆகுதுன்ட்டு. ஸ்டார்ட்னு போட்டோம்னா பாருங்க அதுவே எல்லாமே பிக் பண்ணிச்சு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் கொடுத்துரும். மற்ற இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபைனலா பேமெண்ட் மெத்தட் ஆர் பில்லிங் அட்ரஸ் வரைக்கும் வந்துடும். சூப்பர். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் இதுக்கு வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின் பேஜ் வந்த பிறகு பாட்டை ஸ்டாப் பண்ணிடுங்க. பாட்டை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு டக்குன்னு அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கணும். அட்ரஸ் சூஸ் பண்ணிட்டு யூஸ் திஸ் அட்ரஸ் கொடுக்குறேன். ஒன்ஸ் நம்ம பேமெண்ட் மெத்தட் பேஜ் ரீச் ஆன உடனே எந்த கார்டு யூஸ் பண்ண போறோமோ அந்த கார்டை டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா CVV நம்பர் கேட்கும். CVV நம்பர் என்டர் பண்ணிட்டு இப்போ நான் CVV நம்பர் கொடுத்துட்டேன். யூஸ் திஸ் பேமெண்ட் மெத்தட் கொடுக்குறேன். அவ்வளவுதான். அதாவது எந்த ப்ராப்ளம் உங்க கார்டுல இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா OTP கூட கேட்கும். சில பேருக்கு OTP கேட்கும். ஸோ OTP என்டர் பண்ணிட்டு பிளேஸ் யுவர் ஆர்டர் அண்ட் பேயிங் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். நம்ம சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. குயிக்கா நம்மளோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் ஆயிடும். இதுதான் மெத்தட் ஃபார் அமேசான். ஸோ அமேசானுக்கு நிறைய பாட்ஸ் இருக்கு. நீங்க எந்த பாட்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி மெத்தட்ல. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாட்டையே நம்பிட்டு இருக்க வேணாம். ஓகேங்களா, பாட்டையும் நம்ம நம்பிட்டு இருக்க கூடாது. பட் PS5 பொறுத்த வரைக்கும் எல்லா டைமும் நம்மளால புக் பண்ண முடியறது இல்லைல்ல. ஸோ இது ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி கூட பார்ப்போம். ஓகேங்களா, இல்லை உங்க ஃப்ரெண்டு யாராவது ட்ரை பண்ண வச்சுட்டு நீங்க மேனுவலா பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்க வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்டையும் யூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல PS5 கன்சோல் புக் பண்றதுக்கு உண்டான மெத்தட். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபிளிப்கார்ட்டை பத்தி நான் சொல்ல போறேன். ஃபிளிப்கார்ட் ரொம்ப ஈஸி. பிகாஸ் ஃபிளிப்கார்ட்டோட பிளக்இன் குரோம் வெப் ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு.
இப்போ ஃப்ளிப்கார்ட் போயிடலாம். ஃப்ளிப்கார்ட்லேயும் அதே தான். பில்லிங் அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணணும், ஷிப்பிங் அட்ரஸ் கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுக்கணும், பேமெண்ட் மெத்தட் ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கணும் அண்ட் லாகின் பண்ணி வச்சிருக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான மெத்தட். அண்ட் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சுட்டேன். மை அக்கௌண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மை ப்ரொஃபைலில் உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் மேனேஜ் அட்ரஸ்னு இருக்கும் அக்கௌண்ட் செட்டிங்ஸில், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அட்ரஸ் இதில் கொடுத்து வச்சிருங்க. ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்னு கொடுத்து வச்சிருங்க. உங்களுக்கு சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா வேற ஏதாவது அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா கொடுத்து அதை மெயினாக வச்சிருங்க. ஓகேங்களா? செட் அஸ் டிஃபால்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்மளுக்கு பிக் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ குரோம் வெப் ஸ்டோர் போகிறேன். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்னு சர்ச் பண்ணுங்க. ஃப்ளாஷ் கார்ட் சர்ச் பண்ணீங்கன்னா 2 வரும். செகண்ட் விட்டுருங்க, டாட் இன் இருக்குல்ல, இதை விட்டுருங்க. இந்த ஃப்ளாஷ் கார்டு தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளாஷ் கார்ட் அண்ட் ஆட் டு குரோம் கொடுத்துருங்க. இப்போ ஆட் எக்ஸ்டென்ஷன். சூப்பர், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு. நம்ம பின் பண்ணிப்போம். ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே தெரியும், இதை பின் பண்ணிக்கலாம். அமேசான் பாட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக இது க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ளிப்கார்ட் பேஜில் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ ஃப்ளிப்கார்ட் ஹோம் பேஜ் போயிடலாம். இதில் யூஆர்எல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற யூஆர்எல் தான் PS5க்கு. எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். யூஆர்எல் என்டர் பண்ணால் நோட்டிஃபை மீன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம யூஸ் இல்லை, இந்த நம்ம பிளகின் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்க, ஃப்ளாஷ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு பதில் வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் இருக்குன்ற மாதிரி வச்சுப்போம் நம்ம. பட் பார்த்தீங்கன்னா ரேட் ஏற்றிருக்காங்க பாருங்க. 34,990 இருந்துச்சு, 5,000 ருபீஸ் ஏற்றிருக்காங்க. பட் 2 கண்ட்ரோலர்ஸ் கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் சேல் பண்றாங்க. இதோ இன்னும் பாருங்க, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் ஃபார்ட்நைட் அண்ட் ராக்கெட் லீக் பண்டில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குல்ல? ஓகே, பை நவுல அவைலபிளா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ PS5 இருக்கு, இல்லை எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேல் பேஜுக்கு போயிடணும். போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ், இதை இப்போ எனேபிள் பண்ணணும். சிம்பிள். இது பாருங்களேன், இப்போ நான் டேப் பண்றேன். ஒவ்வொரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா குயிக்கா அதுவே பாருங்க ஆர்டர் சம்மரி வரைக்கும் வந்துச்சு, பேமெண்ட் மெத்தட் வரைக்கும் வந்துருச்சு. ஜஸ்ட் நான் ஆல்ரெடி ஆட் பண்ண டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு, இதோட CVV நம்பர் என்டர் பண்ணிடணும். CVV நம்பர் என்டர் பண்ணிட்டு டக்குன்னு ஸோ போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துட்டு அவ்வளோதான். நீங்கள் அந்த OTP கேட்கும், OTP என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஐ திங்க் 50,000 குள்ள தான் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் UPI ஆர் வேற ஏதாவது வேலட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. பட் பெட்டர் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி CVV நம்பர் கேட்கும். CVV நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் டைம் வெரிஃபிகேஷன்ஸ் கோட் கேட்கும். இப்போ இந்த OTP நான் என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் PS5 ஈஸியாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் இதே மாதிரி புக் பண்ணலாம். பட் சைமல்டேனியஸாக நீங்கள் 2 ப்ரௌசர் வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வச்சு தான் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் அதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணேன், அதில் கொஞ்சம் ஐடியா கிடைச்சிது, அதான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம ஷாப்ஸட் SC, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல், குரோமா, இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா, ஐ மீன் நான் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சிது அப்படின்னா அதை பற்றின வீடியோவும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அமேசானோட எக்ஸ்டென்ஷன்ஸ் லிங்க் வந்து வேணா டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மேனுவலா தான் இன்ஸ்டால் பண்ணணும். கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கூட வரலாம். மறக்காம நான் லைவ்ல வரும்போது ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.